வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார். நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். கும்பராசிக்கு ராசியில் திரும்ப நான் ஆரம்பிக்கும்போது என்னடா ஜென்மச்சனியை சொல்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ராசியில் சந்திரன் மேலே இருக்க சனி உங்களுடைய ராசிநாதனாகி இருந்தாலுமே சந்திரன்கிறது உங்களுடைய மனசு மேலே சனி இருக்கும்போதும் அண்ட் அது கூட வந்து செவ்வாயும் தனது 8ஆம் பார்வையாக வக்ரமாகி 8ஆம் பார்வையாக சந்திரனுக்கு வந்து பார்வை உங்கள் ராசியின் மேலே பார்வையை செலுத்துது. அட் அ டைம் சந்திரன் 2 பேருடைய பார்வையை வாங்குகிற சனி செவ்வாய் இருவருடைய பார்வையும் வாங்குகிற சந்திரன் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் மைண்டில் இருக்கும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சனினாலே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, ஒரு தடை தாமதம், அது வந்து ஒரு அழுத்தத்தை வந்து உண்டாக்கிட்டுருக்கும். அதில் கூட இந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு அது வந்து மற்றவர்கள் மேலே வந்து ஒரு எரிச்சலையும் கோவத்தையும் வந்து உங்களுக்கு வந்து வெளிக்காட்ட தோணிடும். இப்போ இவ்வளோ நாள் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட தேவையே இல்லாமல் சண்டை போட்டு அதான் சொல்கிறேன். முன்னாடி இருந்து அதே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். முன்னாடியாவது உங்களால் கொஞ்சம் தாங்கிக்கிட்டாது இருந்திருக்க முடிஞ்சது. பட் இந்த செவ்வாயோடைய செவ்வாய் அதுவும் வக்ரமாகி இப்போ வந்து வக்ரகதியை ஸ்டார்ட் பண்ணுறாரு டிசம்பர் 7ஆம் தேதி. ஸோ இந்த வக்ரமாகி கிடைக்கிற இந்த 8ஆம் பார்வை வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலோ வீட்டில் இருக்கவங்க கூடயோ அல்லது உங்கள் ஒர்க் பிளேஸில், ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ஜாப், அந்த இடத்துல இருக்கிற சபையும். ஸோ அவங்கக்கிட்டேயோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கோவத்தையை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த பீரியடை வந்து அதாவது இருக்கிற பிரச்சனைகளை அது தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கிக்காமல் ஒரு மாதிரி கடந்து வர முடியும். ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் 4ஆம் இடத்துல இருக்க குரு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருந்து குருவுடைய பார்வை வாங்கிறது. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான பீரியட். அதாவது ஓரளவுக்கு இது சூரியனும் புதனும் சேர்ந்து குருவோட பார்வை வாங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இது ஒரு நல்லாயிருக்கும். ஏதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் இந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க, ஆடிட்டிங் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இந்த ஜாப் தொழில் அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும். பட் அந்த சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில் டிசம்பர் 15ஆம் தேதி மார்கழி மாதத்தில் தனுசுக்கு இடம் பெயர்ந்துருவார். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு
இருக்கும். பட் மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு உங்களோட மனசு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளர இருக்கிற நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாதிரி என்ன இருக்குங்கிறத நம்மளால் கவனிக்க தோணும், அதை ரசிக்க தோணும், அதை வந்து இது பண்ண தோணும் எல்லாமே. பட் நம்ம உள்ளுக்குள்ளே பீஸ்ஃபுல்னஸை உணர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சனியும் செவ்வாயும் இந்த சந்திரனுக்கு டச் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தால் பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும், கோவிலுக்கு போனால் கிடைக்கும்னா டெய்லிக்கு அந்த கோவிலுக்கு போங்க. ஒரு யார்கிட்ட பேசினா, யாராவது ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவாக பேசுனா அந்த கிடைக்கும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா ஃபேமிலி பீப்புள் அவங்க யாராவது ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக அவாய்ட் பண்ணி, இல்லை அந்த மாதிரி இந்த பீரியட் நீங்கள் கொஞ்சம் கணக்கலாம். மேபி இப்போது இந்த டிசம்பர் இப்படி இருக்கலாம், ஓகே. பட் ஜனவரின்னு வரும்போது மேபி இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சுக்கிரன் வந்து உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வரும். அப்போ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன ஹாப்பினஸை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கல, கொஞ்சம் பாசிட்டிவாக. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாகி உங்கள் ராசிக்கு வருவார். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் மந்த் இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மந்த்தை வந்து கொஞ்சம் டிசம்பர் மந்த்தை ரொம்ப ஓஹோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் கோவத்தை ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிக்கோங்க. மற்றவர்கள்கிட்ட வெளிக்காட்டுறதை முதல்ல. ஏன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் லெவலில், ஒரு யோகாவில் ஒரு பெரிய லெவலில் உங்களை நீங்கள் உங்கள் மனசை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிகிறவங்களா இருந்ததுன்னா இது ஓகே. இல்லாத பட்சத்தில் எந்த இடத்துல எங்கே போனால் நமக்கு பாசிட்டிவ் டிவைன் எனர்ஜி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை போங்க. இல்லை யோகா உங்களுக்கு பண்ண முடியும், உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அது தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களில் அல்லது அப்புறம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாயின் பார்வை வாங்குது. சிலருக்கு வந்து இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணுங்கள். சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அது வந்து ஒரு சில சுகபோகங்களை, அதுதான் உல்லாசம், சுகபோகம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வத்தை கொண்டுட்டு போகிறோம். ஸோ வந்து நிறைய கனவுகள் அப்படியே நிறைய அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரும். பட் இது எல்லாமே நனவும் ஆகும். இப்போ கனவு இருக்குங்கிறனால கனவுலே இருக்காது, நனவும் ஆகும். ஸோ அதனால் மேபி டிசம்பர் மந்த் அது பெருசாக அதுக்கான பீரியட் இல்லைனாலும் அதுக்கு அடுத்து வர மாதங்கள்லாம் அது கொஞ்சம் பாசிட்டிவாக நகர ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஜென்மச்சனிலேருந்து நீங்கள் விலகுவீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த மந்த்தை நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, டிவைன் எனர்ஜி வாங்கிக்கோங்க, சாமி நிறைய கும்பிடுங்க, பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அதுவும் ஹெல்த்தில் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து இது வந்து கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும். ஹெல்த்தில் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகாது 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால. பட் 4ஆம் அதிபதி இதில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வக்ர செவ்வாயுடைய பார்வை வாங்குறதுனாலையும் சில ஹெல்த்துக்காகவோ வயசானவங்க செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சில லேடிஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்காகவோ ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயங்களை சம்திங் செஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்லை தங்கமோ, இல்லை வீட்டு உபயோகப் பொருட்களோ சம்திங், இல்லை பிள்ளைகளுக்காகவோ வந்து தங்களுடைய கையிருப்பையோ இல்லை அதுக்காக வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை வாங்குறதோ, இல்லை கிரெடிட் கார்டில் வாங்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இப்போ வந்து இந்த பீரியடில் வந்து அதுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்குது. பட் மேஜராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஓகே, நல்ல பெட்டராக தான் இருக்கும். ஹெல்த்தில் வந்து அக்கறை செலுத்தணும். உங்களுடைய மனசை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக தனியனாலே ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறத தான் குறிக்கும் இல்லையா? ஸோ ஜென்மச்சனியை மட்டுமே பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அடுத்து வரப்போகிற பயிற்சிகள் எல்லாமே உங்கள் சனியும் அடுத்தது உங்கள் ஜென்மத்தை விட்டு நகர்ந்துடுவார். குருவோடைய பார்வையும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ராசிக்கு. ஸோ அதெல்லாமே வரப்போகிற காலங்கள் பெட்டராக இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பீரியட் ஒரு இவ்வளோ நாளோட இதுவே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் எப்படி என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த அனுபவமே உங்களுக்கு இது போதும். பிறகு இப்போ நான் இந்த வீடியோ கூட பார்த்தீங்கனாலே
எல்லா ராசிக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் கும்பத்துக்கு ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் ஆகியிருக்கே தவிர சுத்தமாக ப்ளே ஆகலை. ஸோ இந்த தடை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்காகன்னு என்ன பண்ணாலுமே அது கும்பத்துக்குன்னு இப்போ வந்து பண்ணும்போது அதில் அந்த தடைங்கிறது வந்து இந்த சனி வந்து யாருக்காக இருந்தாலும் கொடுக்க தான் செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தடைக்கும் நீங்கள் வந்து இது பெருசாக வந்து அதுக்காக இது பண்ணாதீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் செவ்வாய் வக்ரமகி நீசமாகிறது ஒரு வகையில் நல்லதுனாலுமே உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் நீசம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னடா அது எந்த விஷயங்கள் எடுத்தாலும் பெருசாக பண்ண முடியலேங்கிற ஒரு வருத்தமும் வந்து போகும். வேலைக்காகவும் புதுசாக வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் அது இன்னும் இதாகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் முயற்சி செய்யுங்க. செவ்வாய் வக்ரகதியும் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு கிளிக் ஆகும். ஸோ அதனால் முயற்சி செய்யுங்க. முயற்சி ஸ்தானாதிபதி இதாக இருக்கிறதுனால அப்படி விட்டுட வேண்டாம். பிறகு அது என்ன சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய பாக்கியாதிபதியுடைய பார்வை வந்து இருக்குது 6ஆம் இடத்துக்கு. அதனால் ஏதாவது நல்ல பெட்டரான பேக்கேஜ், பெட்டர் சேலரியில் நீங்கள் வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்யணும்னா இப்போ முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் அதாவது டிசம்பர் 7th மேலே இந்த பழைய ஏதாவது பண்ணணும்னு வச்சுருந்த முயற்சிகள் அல்லது ஏற்கனவே போட்டுட்ருக்க எஃபோர்ட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அகெயின் இப்போ அதில் எல்லாமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். திரும்ப வந்து அதுக்காக நீங்கள் ரீஎஃபோர்ட் போடுறது, அகைன் அதை எடுத்து பண்ணுறது. அப்புறம் வந்து சகோதர சகோதரிகளோடு முன்னாடி ஏதோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ பிரிஞ்சிருக்கீங்க, இப்போது வந்து திரும்ப அதுக்காக ஏதாவது ஒரு மீட் பண்ணுறதோ இல்லை அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதோ, ஸோ அதெல்லாமுமே வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி 3ஆம் இடம் முயற்சி செவ்வாய் நீசமானாலும் அதில் ஒரு சில நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. பிறகு வந்து குருவும் புதனும் வந்து 8ஆம் இடத்துல வந்து கேது இருந்தாலும் குருவோட பார்வையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் முன்னாடியே வயதானவர்களுக்கு ஹெல்த்தில் அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். பட் குரு பார்வை சுகசானத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதே டைமில் குருவுடைய பார்வை புதனுக்கும் இருப்பதும் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ புதிதாக வேலை தேடுறவங்க, அதுவும் வெளிநாடு இந்த மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு, அப்புறம் புதுசாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக சிலருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது மணி ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது மணி மார்க்கெட், இந்த ஜாப் மார்க்கெட் இப்படி இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற புதன் குருவோட பார்வையில் இருக்கிறது, ஸோ இது வந்து ஒரு மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அதிகமான எஃபோர்ட் நீங்கள் போடணும். 2வது ஹெல்த்தில் பார்த்துக்கணும். 3வது உங்களுடைய மனசு வந்து தேவையில்லாமல் இரிட்டேட் ஆகி பிபி ரைஸ் ஆகி சண்டை போடுறது அந்த மாதிரி மற்றவங்களே வந்தாலுமே கூட உங்களுக்கு மற்றவங்க பேசுறது உங்களுக்கு இரிட்டேட் ஆனாலும் கூட உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி காமாக இருக்க வேண்டிய டைமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ஆல் த பெஸ்ட். ஒரு மாதிரி ஆவரேஜாக இந்த மந்த்தை வந்து கடந்துட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் 2க்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின், அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து
வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.